தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தாவேகா கூட்டணியில் இருந்து விலகுவதை உறுதி செய்தார். தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இருந்து விலகுவதை உறுதி செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழக கூட்டணி மே 10ஆம் தேதி ஆட்சி அமைத்தது. தற்பொழுது கூட்டணிக்குள் ஏகப்பட்ட பிரச்சனைகள். காங்கிரஸ் ஒரு பக்கம் பிரச்சனை. ராகுல் காந்தி பிரதமராக ஜோசப் விஜய் ஆதரவு தருவார் என எதிர்பார்த்தது. ஆனால் ஆதரவு தரவில்லை. பிரதமர் பதவியை பிடிக்கவே விஜய் காய் நகர்த்துகிறார். அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பொதுவெளியில் தமிழக வெற்றிக் கழக அரசை விமர்சித்து வருகின்றன. தற்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஒடுக்க தமிழக வெற்றிக் கழக அரசு முயற்சி மேற்கொள்கிறது. தலைமைச் செயலாளர் மூலமாக வட்டாட்சியர் மூலமாக கல்லூரிக்கு சுற்றறிக்கை விடப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தும் ஆர்ப்பாட்டங்களில் மாணவர்கள் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என்று சுற்றறிக்கை விடப்பட்டது. இதை அறிந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைமைச் செயலாளரை மாற்ற வேண்டும் என்று போராட்டம் நடத்தியது நம் அனைவருக்கும் தெரியும். தற்பொழுது இடைத்தேர்தலுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியை கழட்டிவிடலாம் என்று ஜோசப் விஜய் கருதுகிறார். ஆனால் இடைத்தேர்தலுக்கு முன்பாகவே தாவேகா கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்ளலாம் என்று கம்யூனிஸ்ட் கட்சி நினைக்கிறது. தற்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி பட்டும் படாமலும் தமிழக வெற்றிக் கழக அரசோடு நிற்கிறது. ஏறத்தாழ தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை வாபஸ் பெறுவது உறுதியாகிவிட்டது. தாவேகா கூட்டணியிலிருந்து விலகுவது உறுதியாகிவிட்டது. என்னவென்று சொன்னால், கேரளாவில் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் களமிறங்குகிறது. இதை நடிகர் தேவன் உறுதிபட கூறியுள்ளார். கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸுக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் செயல்படும் என்று கூறியுள்ளார். இது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஆக தமிழக வெற்றிக் கழக கூட்டணியிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் விலகுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது.